Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா supplementary reader 8th standardல இருக்கக்கூடிய second supplementary reader பார்க்க போறோம். A hunter turned a naturalist. ஒரு hunter எப்படி naturalistஆ மாறுறாரு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில எழுதினவங்க யாரு அப்படின்னா ஜிம் கார்பெட் அவர்களால எழுதப்பட்ட ஸ்டோரி. சரியா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரி ப்ரோஸ் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஆத்தர்ஸ் பத்தி படிச்சிருங்க. ஆத்தர்ஸ் இல்லை அப்படின்னா அதுல உள்ள மீனிங்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெசனுக்குள்ள போனீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் க்ளோசரி பார்க்கலாம். ஹெசிடேட் டு பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். தயக்கப்படுறதுன்னு சொல்லுவோம்லப்பா, தயக்கப்படுறது அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிங் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபேட்டலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா an occurrence of death by accident மூலமா இறக்கக்கூடிய டெத்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேட்டலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா லிமிட்டட் எக்ஸ்டெண்ட், அதாவது கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லிமிட்டட் அதுதான் சொல்லுவோம். அடுத்து பர்சூட் அப்படிங்கிறது தேடுறது. அடுத்து என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட்ஸ், அதாவது இவ்வளவுதான் இருக்கணுங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த பண்றது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட்ஸ், ஆக்கிரமிப்பை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷன். ஓகேயா? ஹெசிடேட் அப்படிங்கிறது தயக்கம் இல்ல, தயக்கத்தோட இருக்குது. ஃபேட்டலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் மூலமா இறக்கக்கூடிய டெத்ஸ் தான் ஃபேட்டலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது லிமிட்டட் எக்ஸ்டெண்டா இருக்கிறது தான் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பர்சூட் அப்படிங்கிறது சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட்ஸ், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் லைன் பை லைனா ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்ட் சில விஷயங்கள் வருது, சில முக்கியமான திங்ஸ் வருது, அதனால லைன் பை லைனா நான் சொல்றேன், பார்க்கலாம். Edward James Corbett, popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and writer. அதாவது இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அப்படிங்கிறது. இவரை தான் நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா ஜிம்ஸ் கார்பெட். இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இந்த அனிமல்ஸ் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த போட்டோகிராஃபர். அது மட்டும் இல்லாம ஹண்டர் வேட்டைக்காரன்னு சொல்லுவாங்க, நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர். ஹி ஹாஸ் hunted a number of man-eating tigers and leopards in India. அதாவது அவர் எதை வேட்டையாடி இருக்காரு அப்படின்னா மனிதர்களை உணவா உண்ணக்கூடிய டைகர்ஸையும் லெபர்ட்ஸையும் அவர் வந்து வேட்டையாடி இருக்காரு. He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cinefilm camera, and moreover வந்து அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த அனிமல்ஸை வந்து ஷூட் பண்றதுல. கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் ஆன் ஃபுட், அதாவது அவர் எப்ப போனாலுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா நடந்துதான் வந்து அதை வேட்டையாடுவார். He often hunted with Robin, his dog. Though he was an expert in hunter, he admired a wildlife. அதாவது அவர் வந்து ஹண்டரா இருந்ததுனால அந்த லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப அட்மிரபிளா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. He did not like to kill any wild animal for pleasure or sport. அதாவது ஒரு சந்தோஷத்துக்காகவோ இல்ல ஒரு ஸ்போர்ட்டுக்காக ஒரு விளையாட்டுக்காகவோ அவர் என்ன பண்ண மாட்டாரு, எந்த அனிமலையுமே அவர் வந்து கொல்ல மாட்டாரு. But he did not hesitate to kill animal man eating tigers or leopards. ஆனா அத மாதிரி அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனிதனை உள்ள கூடிய புலிகளை வேட்டையாடும் போது அவருக்கு எந்த விதமான தடயக்குமே இருக்காது. He hunted these animals only to people only know to request the government. அதாவது ஏன் இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்றாரு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சில பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் பட்டதுனாலதான் அவர் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்றாரு. He took no joy far from hill. He often said that not against the law of nature but against the laws of human. அவர் இப்படி பண்ணும்போது எப்பவுமே நேச்சருக்கு அகைன்ஸ்டா எதுவும் பண்ணல, ஆனா மனுஷனுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குன்னா அதை பண்ணிதானே ஆகணும், அதை தான் சொல்றாங்க. According to his theory, tigers starts eating human when they grow old or get hurt. அதாவது அத மாதிரி இவருடைய அனுபவத்துல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா புலிகள் பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜென்ரலாவே மனுஷனை அடிச்சு சாப்பிடாது. அது வந்து எப்ப வந்து ரொம்ப ஓல்ட் ஆகுது, இல்ல அது ஏதோ ஒரு காயம் பட்டு அதால ஓட முடியல அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் அது மனுஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இறைக்கு பயன்படுத்தும். சரியா? According to his theory, a tiger starts eating human when they grow old or get hurt. As they cannot run fast, they start killing animals. People cannot run as fast as animals, so they become easy prey. அதாவது prey அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுக்காக இன்னொரு உயிரினத்தை கொல்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா prey. After eating human flesh once, tiger will not eat any other flesh. These tigers are called man eaters. அத மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு புலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வயசு காரணத்தினாலயோ இல்ல இது ஒரு ஊண்டுனாலயோ ஒரு இறந்து போச்சுன்னு சாரி ஒரு மனுஷனை வந்து கட் பண்ணி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அதால எந்த ஒரு ஃபிளஷையுமே என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டர் டைகர் ஹண்ட் வாஸ் த சாம்பாட் டைகர். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டைகரை வேட்டையாடுறாரு, அந்த மனுஷனை உண்ணக்கூடியது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பாட் டைகர். இட் வாஸ் ஏ பெங்கால் டைகரஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 deaths in Nepal and human area of India. அதாவது அந்த பர்டிகுலர் புலி வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மொத்தம் 436 டெத்ஸை வந்து அது வந்து என்ன பண்ணிருக்கு, உருவாக்கி இருக்கு. The tigers began attacks in Rupal village in western Nepal, Himalayas. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border to India. அதாவது அது நிறைய மனுஷங்களை கொன்னதுனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இவரை வந்து அனுப்புறாங்க. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove across the border in India. There she continued her killings in human district. அது என்ன அப்படின்னா நிறைய மனித இனங்களை வந்து கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. All her kills happened during daylight. After several incidents, people stopped going into the forest. இது இப்படியே அடிச்சு கொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள போறதே நிப்பாட்டிட்டாங்க. பொதுவா காட்டுக்குள்ள எதுக்கு போவாங்க, ஒரு கலெக்ட் ஃபயர்வுட், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், அதுக்காக தானே போவாங்க. They were terrified to go out and refused to leave their huts for work after hearing the roar from the forest. ஒரு மனுஷனை ஒரு புலி அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கு ஒரு இடத்துல, அப்ப அதை எல்லாருமே பயப்படுவல. ஈவன் we also get scary, you know. So அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்றாரு ஆயிடுறாரு. The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to consider down the man eater. Basically he doesn't have idea to kill one human being, because even though that is also human being, அவருடைய நினைப்பு அப்படிதான் இருந்தது. ஆனா என்ன, ஒரு மனுஷ இனத்தை ஒரு பொருள் ஒரு வந்து கொல்லுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும். சோ அதுக்காக தான் இவங்களை அனுப்புறாங்க. He camped in the human districts and started tracking the tigers. He moved around the villages and restricted the tigers activities of man eater. After several unsuccessful attempts, Corbett managed to kill the tiger when it killed 16 years old girl in the village near Champawat and left a trail of blood which Corbett followed. அதாவது அது என்ன அப்படின்னா 16 year old girl வந்து கில் பண்ணிட்டு அந்த ரத்த இதை வச்சு அவர் வந்து என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. After a whole day of pursuit, Corbett had to abandon the hunt, decided to use the villages and to organize a bait the next day near the Champa river. Sorry, with the help of Tahsildar Champawat, the bait was organized with about 300 villages. The next day, Corbett shot the tiger's death near the Charter Bride in Champawat. A cement board was erected, marking the place where the tigress was finally brought down. கடைசியில அந்த எந்த இடத்துல அந்த புலி வந்துச்சோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புலியை கொல்லிட்டாங்க. The postmortem on the tigress showed the upper and lower canine teeth on the night side of her mouth were broken, the upper one in off, the lower one right down the bone. This injury was result of old gunshot from the game hunter who failed to track and killed it. According to Corbett, probably this injury prevented her from hunting her natural prey. Hence she started to hunt humans. அதாவது என்ன அப்படின்னா அந்த இமயமலை மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரூபால் அப்படிங்கிற கிராமத்துல தான் வந்து அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தாக்குதல் ஆரம்பிக்கும். அதை வந்து கொல்றதுக்கு வந்து நிறைய வேட்டைக்காரர்கள் போப்பாங்க. ஆனா அதால என்ன பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நிறைய நிகழ்வுகளால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, போறதையே நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹுமாயன் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த
புலியை வந்து அந்த தாசில்தார் அவங்க எல்லாருடைய ஹெல்ப்போலையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த புலியை கொல்றாங்க. அந்த புலியை கொன்னுட்டு என்ன பண்றாங்கன்னா ஆராய்ச்சியும் பண்றாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப மேல் தாடை கோரை பற்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா உடஞ்சு இருந்துச்சு. அப்பதான் தெரியுது அது யாரோ பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணிருக்காங்க, வேட்டையாடுனதுனால மேபி இந்த காயம் வந்திருக்கலாம். அத என்னன்னா அந்த வேட்டைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா பின்தொடர்ந்து என்ன பண்ணிட்டாரு, சும்மா விளையாட்டுக்காக போனாங்க, ஆனா அதை கொல்லாம வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவருடைய அக்கார்டிங் டு ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த காயம் தான் என்னாச்சு அப்படின்னா அந்த விலங்கினுடைய இயற்கையான இரையை வந்து என்ன பண்ணுச்சு, விளையாடுறதை வந்து தடுத்துச்சு. அதனாலதான் வந்து அது என்ன பண்ணாங்க அப்படின்னா மனுஷனை என்ன பண்றது ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரியா? Jim Corbett was always game hunting. He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of mischief of wild animals. அதாவது என்னன்னாப்பா, இப்போ அது நார்மலா அது வாட்டில் விட்டுருந்தா அது ஹியூமன் செஸ்ஸை தேடி இருக்காது. அதை வேட்டையாடி அதை வந்து என்ன சொல்றது, அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோமே, எந்த ஒரு புலியுமே எடுத்த எடுப்புலயே வந்து என்ன பண்ணாதுன்னா மனுஷனை சாப்பிடாது. ஒண்ணு வயோதிகம் இல்ல வந்து அது வந்து ரொம்ப ஊண்டாயி அதால நடக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷனை வந்து அந்த புலியே சாப்பிடும். அதுதான் அவர் சொல்றாரு. சரியா? He promoted an association of preservation of game and all India conference for preservation wildlife. என்ன பண்றாருன்னா ஒரு அசோசியேஷன் ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் உருவாக்குறாரு. He played a key role in establishing India's first national park in Human Hills, the Hailey National Park in Uttarakhand. ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் உருவாக்குறதுலயும் இவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. It was initially named after Lord Malcolm Halley. Jim Corbett died on April 1950. The park was renamed 1957. அதாவது 1957ல அவருடைய பேர்ல என்ன பண்றாங்க, அந்த பார்க்க மாத்துறாங்க. ஏன்னா இவருடைய இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நிறைய இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுது, என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. சரியா? இவர் வந்து 1955ல இறந்து போறாரு. இறந்து போயிட்டு அந்த பார்க்க வந்து எப்படி நேம் சேஞ்ச் பண்றாங்க, ஜிம் கார்பெட் நேஷனல் அப்படின்னு சேஞ்ச் பண்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த டூ யூ நோ பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Jadhav Predang is better known as Forest Man of India. He earned name ஃபாரஸ்ட் மேன். இந்தியாவினுடைய வன மனிதர் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா அந்த ஜாதவ் தான் சொல்றாங்க. அவர் வந்து 30 வருஷமும் அந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒரு 550 ஹெக்டேர்ஸ்ல வந்து அந்த இடத்த வந்து பயிரிடுறாரு. நம்ம தமிழ்ல கூட படிச்சிருப்போம். தமிழ்ல 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாதவ் பத்தி, ஜாதவ் பேங்க பத்தி இருக்கும். நீங்க அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்து அவ்வளவுதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஸ்டோரியில என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக் பேக் சொல்றேன்ப்பா, ஸ்ட்ராங்கா சொல்றேன். புக் பேக் வந்து கண்டிப்பா தரவா என்ன செய்து ஆகணும், படிச்சுதான் ஆகணும். சரியா? இப்ப பாருங்க, ஜிம் கார்பெட் died on 19th April